மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே, அத்தியாயம் 33. 15 வருடங்களுக்கு பிறகு சோலையூர். காலையிலேயே அந்த பெரிய வீட்டில் வேலைகள் மும்முரமாக நடக்க ஆரம்பித்து இருந்தன. வீடு வர்ணம் பூசப்பட்டு இருந்ததில் புதியதாக ஜொலித்தது. ஏகாம்பரம் மரகதத்திற்கு 80ஆம் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் சுறுசுறுப்பாக அரங்கேறி கொண்டிருந்தன. இன்னும் 3 நாட்களில் திருமணம் என்பதால் எல்லோரிடமும் பரபரப்பு இருந்தது. அந்த காலை வேளையிலேயே குளித்து முடித்து ஒப்பனை எதுவும் இன்றி பாவாடை தாவணியில் இயற்கையான அழகு கொஞ்ச காலில் உள்ள கொலுசு ஸ்வரம் இசைக்க படிகளில் துள்ளி இறங்கி வந்தாள் இளவரசி. அந்த வீட்டிற்கு எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத மாற்றானின் மலராக இருந்தாலும் என்றும் அந்த வீட்டின் இளவரசி அவள்தான். மயூ மயூ அழைத்தபடி வர அவள் எதிரில் வந்து நின்றார் சின்னமணி. பட்டுமா, தம்பி காலையிலே எழுந்திருச்சு தென்னந்தோப்புக்கு போயிடுச்சுமா. நீ வந்து கேட்டா 9 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிச்சுமா. சரி சரி என்று விட்டு 2 அடி நடந்தவள் நின்று புருவங்களை சுருக்கி கேட்டாள், எதில் போயிருக்கான்? அது தலையை சொரிந்தார் சின்னமணி. பைக்கிலையா? அவர் பதில் சொல்லாமல் தலை குனிய, இவனை என்று கடிந்து கொண்டே, நீங்கள் எல்லாரும் கொடுக்குற செல்லம்தான், அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான். இந்த மாமா எங்க என்றாள் கோபமாக. தோட்டத்தில் இருக்காருமா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று விட்டு வேகமாக நிலவனை தேடி சென்றாள். தோட்டத்தில் நின்ற ஆட்களுக்கு வேலை ஏவி கொண்டிருந்த மதிநிலவனிடம் சென்று இடுப்பில் கையை வைத்து முறைத்து நின்றாள். அவளை கண்டதும் முகம் மலர்ந்து புன்னகைத்தான் நிலவன். பட்டுமா, என்னடா? மையுவை பைக்கில் போக ஏன் அலோவ் பண்ணுறீங்க மாமா? இது வில்லேஜ், இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க தான். அதுக்காக ரூல்ஸை மீறி அதை பண்ணுறது தப்பு. 15 வயசு பையன் பைக் ஓட்டுனா சென்னையில எல்லாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க. நானும் சொல்லிட்டேன்டா, அவன் யார் பேச்சையும் கேட்கறதில்ல. நீ சொல்லு, அப்பவாவது கேட்குறானான்னு பார்ப்போம். ஆமாம், என் பேச்சை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். உதட்டை சுழித்து சொல்லிவிட்டு, இன்னைக்கு அம்மா வராங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா கேட்பான். நிலவனின் முகத்தில் மெல்லிய வருத்தம் இழையாக தோன்றியது. இளவரசி அறியாவண்ணம் மறைத்து கொண்டான். பட்டு, என்ன குடிச்ச? இன்னும் எதுவும் இல்லை மாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்நேரம் அத்தை என்ன திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லிக்கொண்டே தன் பாவாடையை கொஞ்சமாக தூக்கி பிடித்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் ஓடினாள். சமையலறையை அவள் நெருங்கும் முன்பே அங்கிருந்து வந்த வாசம் ஆளை தூக்கியது. வாசம் இழுத்து பிடித்து கொண்டே அங்கே சென்றாள். பெரிய விருந்தே அங்கே தயாராகி கொண்டிருக்க எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி. அத்தை என்றவாறே அவளை பின்னே இருந்து அணைத்து கொண்டாள் இளவரசி. குட் மார்னிங் பட்டு என்றவள் அவளை முன்னே இழுத்து, ஹேய் செல்லக்குட்டி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பாவாடை தாவணியெல்லாம் போட்டிருக்க என்றாள். சும்மாதான் அத்தை, இன்னைக்கு சொந்தக்காரங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை, அதனால தான். அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் பிரீத்தி. என் மருமக எப்படி இருந்தாலும் அழகுதான். அதெல்லாம் ஓகே. என்ன விருந்து பலமா இருக்கு? எல்லாம் உங்க அண்ணி வராங்கன்னா? வாழு வாழு, நீயே தானே இப்போ சொன்ன சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்கன்னு. அப்போ விருந்து ரெடி பண்ணி தானே ஆகணும். ஓகே ஓகே, நம்பிட்டேன். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் எதிரில் கோபமாக வந்து நின்றார் கோமதி, அந்த வீட்டில் வேலை செய்பவர். என்ன ஆச்சு? கோமதி அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? சிரித்து கொண்டே கேட்டாள். பட்டுமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை தெரியுமா? ஐயையோ, நான் என்ன பண்ணேன்? ஒரு இடத்துல இருக்க மாட்டியா நீ? உன்னை தேடி ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கேன். பூஸ்ட் சூடே ஆறிடுச்சு சலித்து கொண்டே கூறினார். அவளோ கலகலவென சிரித்தாள். எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும் கோமதிமா. அது சரி, அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லு, அங்கே கொண்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் வேற இடத்துக்கு போயிடாத. மீண்டும் கலகலவென சிரித்து விட்டு, பாட்டி தாத்தா கிட்ட போகிறேன் என்று விட்டு சிட்டாக பறந்து விட்டாள். பட்டு, ரஞ்சனை எழுப்பிட்டு போ. ஓகே அத்தை. அவள் குரல் மட்டும் கேட்க புன்னகையோடு கோமதியை பார்த்தாள் பிரீத்தி. இந்த பூஸ்டை சூடு பண்ணி ரஞ்சனுக்கு கொடுத்துடுங்க. பட்டுவுக்கு புதுசாக போட்டு கொடுங்கக்கா. சரிம்மா. பிரீத்தி சென்று விட அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் பக்கத்தில் இருந்தவளிடம் கிசுகிசுத்தாள். இது என்னடி கூத்து? தாம் பெத்த பையனுக்கு பழச கொடுக்க சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு புதுசை கொடுக்க சொல்லுது அந்த அம்மா. இவங்க என்ன லூசா? ஏய், பேசாம வேலையை பாரு. பெரியம்மா காதலை மட்டும் இது விழுந்துச்சு, உன்னை தொகையா தாளிச்சிடும். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா அதுதான் மகாராணி. அதுக்கு பிடிச்சது மட்டும்தான் இங்கே நடக்கும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காத, அது அப்படித்தான். அது சரி, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து வம்பு எல்லாம் என்று விட்டு வேலையில் மூழ்கி போனாள். ஏகாம்பரம் மரகதத்திடம் அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தாள் இளவரசி. அப்போது அத்தாச்சி என்றவாறே இளவரசியிடம் ஓடி வந்தான் 11 வயது ரஞ்சன் என்கின்ற மதிரஞ்சன்.
குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் பாட்டி. ப்ரஷ் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேன் அத்தாச்சி. அப்போ இன்னும் குளிக்கலையா? ஏகாம்பரம் கேட்டார். உதட்டை பிதுக்கி இல்லை என்றான் ரஞ்சன். பட்டுவ பாரு, காலையிலேயே குளிச்சு எப்படி ரெடியாகி வந்திருக்கா. அவளை பார்த்து கற்றுக்கலாம் இல்லை? அவன் பாவமாக இளவரசியை பார்த்தான். விடுங்க பாட்டி, சின்ன பையன்தானே. சின்ன பையன்தானே என்று சொல்லிக்கொண்டே அவன் இளவரசியை அணைத்து கொள்ள சிரித்து விட்டார் மரகதம். அது சரி, நல்ல பேரனுங்க நமக்கு. ஒருத்தன் பார்வையிலேயே மிரட்டி எல்லாரையும் அடக்கி வச்சிடுவான், ஒருத்தன் இப்படி கொஞ்சியே எல்லாரையும் மயக்கி வச்சிடுறான் என்றார் ஏகாம்பரம். ஆம், தங்கராஜ் நிலவனை தன் அக்கா மாமாவிற்கு சட்டப்படி தத்து கொடுத்து விட அவன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊரோடு வந்துவிட்டான். அன்று வதனிக்காக தன் அத்தை மாமாவிடம் பேசிய போதே இதனை சொல்லிவிட்டான் நிலவன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருந்து உங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன் அத்தை. அக்காவுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்க. வதனிக்கும் அருளுக்கும் திருமணம் முடிந்த பின் தான் வாக்கு கொடுத்தபடி சோலையூர் வந்துவிட்டான் நிலவன். ஆனால் தன்னை வளர்த்த அக்கா மாமாவிற்காக அவனை சட்டப்படி தட்டு கொடுத்து விட்டார் தங்கராஜ். அப்போது கர்ப்பமாக இருந்த பிரீத்தி குழந்தையை பெற்றெடுத்ததே இந்த வீட்டின் வாரிசாகத்தான். சிறிது நேரம் கழித்து அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த கார். இளவரசியும் ரஞ்சனும் வேகமாக அங்கே ஓடிச் செல்ல நிலவனும் பிரீத்தியும் அவசரமாக வரவேற்பதற்காக அங்கே வந்தார்கள். வதனி, அருள், சேரன் மூவரும் அதிலிருந்து இறங்க, வா அக்கா, வாங்க அத்தான், வா சேரா என்று வரவேற்றான் நிலவன். அருள் இறங்கியதும் மாமா என்று வேகமாக அவனை அணைத்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தான் ரஞ்சன். அவனை கொஞ்சி முடித்ததும் சேரனிடம் சென்று ஒட்டி கொண்டான். அருள், வதனி இருவரும் எப்படிடா இருக்க என்றவாறே இளவரசியின் தலை வருடி கொஞ்ச, அடேங்கப்பா, என்னவோ பல வருஷம் பார்க்காத மாதிரி சென்டிமெண்ட்டை பிழியிறீங்க. அவ இங்க வந்து 1 வாரம் தானே ஆச்சு என்றான் சேரன் கிண்டலாக. இளவரசி கலகலவென சிரிக்க, வாய் எவ்வளோ வயசானாலும் இந்த வாய் மட்டும் உனக்கு குறையாதடா என்றான் நிலவன். சும்மா இரு நிலவா, நீ வா என்று அவனை உள்ளே அழைத்து சென்றாள் பிரீத்தி. என்னடா, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது, என்ன பண்ண போற? இங்க மாமா கிட்ட வந்து பாதி சொத்தை ஆட்டையை போடலாம்னு பார்க்குறேன் அத்தை. அவனை செல்லமாக முறைத்தாள் பிரீத்தி. உன் மாமா சொல்றது கரெக்டு தான்டா என்றாள் சிரித்து கொண்டே. அத்தானுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குமா என்றான் ரஞ்சன். அப்போ நாம போய் அவன் சம்பளத்தை ஆட்டையை போட்டுடலாமா என்றாள் கிண்டலாக. இப்போது சேரன் உரக்கச் சிரித்தான். வதனி உள்ளே செல்லும் முன் வீட்டை நிமிர்ந்து ஒரு முறை பார்த்தாள். அவள் விழிகள் கலங்கிவிட்டன. அவள் கையில் சமாதானமாக அழுத்தம் கொடுத்து உள்ளே அழைத்துச் சென்றான் அருளழகன். சின்னமணி அண்ணா வாங்க, லக்கேஜ் எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு போங்க. சரிம்மா. அம்மாவோட பேக் கதிர் அப்பா ரூமில் வச்சிடுங்க, அப்பாவோடது பக்கத்து ரூமில் வச்சிடுங்க, சேரன் அண்ணாவோடது ரஞ்சன் ரூமில் வச்சிடுங்க. சரிம்மா. எல்லோரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இறந்துவிட்டு ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து எல்லோரும் காலை உணவுக்காக அந்த பெரிய மேஜையில் கூடிவிட வதனி மட்டும் வரவில்லை. கோமதி அம்மா, அம்மாவை கூப்பிடலையா என்றாள் இளவரசி. கூப்பிட்டேம்மா, வரேன்னு சொன்னாங்க. எல்லோரின் முகமும் வருத்தத்தில் தோய்ந்தது. நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்று எழுந்தாள் இளவரசி. நீ இருடா என்று விட்டு எழுந்த வதனியின் அறைக்கு சென்றான் அருள். இருமுறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். கண்களை மூடிக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்தாள் வதனி. அவள் அருகில் சென்று அமர்ந்தான். வதனி. அவள் கண்கள் திறக்கவில்லை. மெல்ல அவள் தலையை வருடினான். வதனி வா, எல்லாரும் கீழே உனக்காகத்தான் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டாம் அருள், நீங்க போங்க. சொல்றத கேளுமா, நீ வரலனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அவங்க யாருக்கும் தான் என் கஷ்டம் புரியாது, உங்களுக்குமா? கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது அவள் குரலில். என்னை விட யாருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மேலே பாசம் வச்சிருக்கிறவங்களுக்காக நம்ம வழியை கொஞ்சம் ஒழிச்சு வைக்கலாமே. இது உன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். இப்போ நீயே இப்படி பண்ணா எப்படி? அவன் கோரியதை கேட்டு கோபமாக எழுந்து அமர்ந்தாள் வதனி. உங்களுக்கு என்ன வந்தது? இளமதி வாழ்ந்த வீட்டுக்கு என்னைக்காச்சும் போறீங்களா என்ன? அப்போதானே என் கஷ்டம் புரியும். அருளின் இதழில் புன்னகை அரும்பியது. என்ன சிரிப்பு? உன் அத்தை உன்னை வர சொல்லி கூப்பிடுறாங்க. என் அத்தை இருந்திருந்தாலும் அவங்க என்னை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. புன்னகையோடு அவன் கோரினாலும் அதன் பின்னே இருக்கும் வழி அவனுக்கு புரியும், அவளுக்கு புரியும். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு வா என்றான். நீங்க போங்க, நான் வரேன். இல்லை, நீ வா, உன்னை கூட்டிக்கிட்டே போறேன். இல்லைன்னா கதிரோட நினப்பில் அழுதுகிட்டே தான் உட்கார்ந்திருப்ப. அவள் ஏதோ சொல்ல வர அதற்குள் வீட்டின் முன் பைக் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அவசரமாக கண்களையும் முகத்தையும் துடைத்து கொண்டு வேகமாக எழுந்தாள். அதை கண்டு கிண்டலாக சிரித்தான் அருள்.
என்ன என்ன சிரிப்பு? ஆளைப்பாரு, அழகு. ஏய், அழகுன்னு சொல்லாத. என்ன கிண்டல் பண்ணா அப்படிதான் சொல்லுவேன். ஓஹோ, அப்படியா முள்ளங்கி? அப்படி சொல்லாதீங்க என்றாள் இப்போது இவள் கோபமாக. அப்படிதான் சொல்லுவேன். நீ அழகுன்னு சொன்னா நான் முள்ளங்கின்னு தான் சொல்லுவேன். முள்ளங்கி முள்ளங்கி. அவள் கோபமாக பல்லை கடிக்க, அப்புறமா கோபப்பட்டுக்கலாம், முதல்ல கீழே வா, இல்லைன்னா உன் மருமகன் உன்னை தேடிக்கிட்டு மேலே வந்துடுவான் என்று விட்டு முன்னே நடந்தான் அருள். எதுவும் பேசாமல் அவன் பின்னால் நடந்தாள் வதனி. பைக்கை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கினான் மயூ என்கின்ற மயூரேசன். அத்தமாமா வந்தாச்சா? கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். 15 வயதில் பாலகன் என்று சொல்ல முடியாதபடி அவன் உயரம் இருக்க, தமிழ் மண்ணின் நிறத்திலும் தன் மாமன் உருவத்தை ஒத்து இருந்தான் மயூரேசன். அத்த என்று அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்த போதே அவன் முன் வந்து நின்றாள் மதிவதனி. அவளை கண்டு அவன் இதழில் புன்னகை அரும்பியது. வாங்க மாமா. எப்படி இருக்க மயூ? நல்லா இருக்கேன் மாமா சொல்லிக்கொண்டே வதனியின் முகத்தை ஆராய்ந்தான். அவன் புருவம் சுருங்கியது. அழுதீங்களா அத்த? இல்லையே, அருள் சொல்லி கொண்டிருக்கும் போதே மயூ இளவரசி அழைத்தாள். அவள் குரலுக்கு உடனே வேகமாக உள்ளே சென்றான். உன் பொண்ணு காப்பாத்திட்டா மெல்லிய குரலின் சிறு புன்னகையோடு சொல்லிக்கொண்டே அவனை தொடர்ந்தான் அருள். அவளோ அருளை முறைத்து கொண்டே அவனோடு நடந்தாள். மயூ சேரனிடம் சென்று பேச, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றார் ஏகாம்பரம். அருளுக்கும் வதனிக்கும் நடுவில் இளவரசி அமர்ந்திருக்க வதனியின் அருகில் சென்று அமர்ந்தான் மயூரேசன். வதனியிடம் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க, அம்மா அவன் இப்போ எப்படி வந்தான்னு கேளுங்க என்றாள் இளவரசி. மயூரேசன் இளவரசியை பார்த்து பார்வையாலேயே கெஞ்ச, வதனியோ கண்கள் சுருக்கி அவளை பார்த்தாள். அம்மா, அவனே பைக் டிரைவ் பண்ணிக்கிட்டு போறான் வரான், நான் சொன்னா கேட்கறதில்ல. போன தடவை நீங்க சொன்னீங்க இல்ல, ரவி அண்ணனை ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து தான் போகணும்னு, அவன் ஃபாலோ பண்றதே இல்லம்மா. வதனி மயூரேசனை பார்க்க, இல்ல அத்த, அர்ஜென்ட் ஒர்க்கு, ரவி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் போனா லேட் ஆகிடும் என்றான் மெல்லிய குரலில். அவள் நிலவனையும் பிரீத்தியையும் பார்க்க அவர்கள் அவள் பார்வையை தவிர்த்து தலையை குனிந்து உணவில் பார்வையை செலுத்தி கொண்டனர். அத்த, என்ன இது என்றாள் மரகதத்திடம். அவன் உருவத்துல மட்டும் இல்ல, குணத்திலையும் கதிர் மாதிரி தான் இருக்கான். என் பேச்சுக்கெல்லாம் அவன்கிட்ட மதிப்பு இல்லடி சலித்து கொண்டார் மரகதம். அருள், அடுத்த வருஷம் இவன் +1 படிக்க பட்டு படித்த ஸ்கூல்லையே அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. இங்க இருந்தா இவன் இப்படிதான் இருப்பான். 2 வருஷம் நம்ம கிட்ட இருக்கட்டும், அப்போதான் சரிப்படுவான். அத்த, காலேஜுக்கு அங்க வரேனே கெஞ்சலாக கேட்டான் மயூ. அவன் கெஞ்சுவதையெல்லாம் வதனியிடமும் இளவரசியிடம் மட்டும் அதிசயமாக நடக்கும் நிகழ்வு என்பதால் வேலை செய்பவர்கள் எல்லோரும் அவனை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். சரி சரி, எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அருள். குமரனும் உங்க அப்பாவும் எப்போ வராங்க? ஏகாம்பரம் அருளிடம் கேட்டார். நாளைக்கு ஈவினிங் வந்துடுவாங்கப்பா. அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் மாமா இருக்கும். அவன் மும்பையிலேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்றதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதுக்கு அவனுக்கு பிடிவாதம்? நல்ல இடம் தகஞ்சு வந்தா அவன் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்ல? இல்லம்மா, அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அங்கேயே இருந்தான். என்னவோ அந்த ஊர் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வேலையும் அங்கேயே அமைஞ்சிருச்சு. அவன் விருப்பப்படியே இருக்கட்டுமே. சரிப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். சிறிது நேரத்தில் தங்கராஜும் சுதாவும் வந்துவிட்டனர். அன்று மாலையிலிருந்தே வீட்டில் சொந்தங்கள் நிறைய ஆரம்பித்து விட்டனர். நிலவனோடு சேர்ந்து அருளும் சேரனும் மயூரேசனும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தனர். குமரனும் சத்தியமூர்த்தியும் வந்துவிட்டனர். எல்லா ஏற்பாடுகளும் இளவரசியின் விருப்பப்படியே அரங்கேறியது. இளங்குமரன், இளஞ்சேரன், இளவரசி, மயூரேசன், மதிரஞ்சன் என்று பேரன்களும் பேத்தியும் அவர்களை சூழ்ந்து இருக்க, ஏகாம்பரம், மரகதம் இவர்களின் 80வது கல்யாணம் இனிதே நிகழ்ந்து முடிந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் இருவரும். இது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்க காரணமாக இருந்த பட்டு என்னும் இளவரசி என்றும் அவர்களுக்கு ஸ்பெஷல்தான். விசேஷம் முடிந்து 2 நாட்கள் தங்கராஜின் வீட்டில் தங்கிவிட்டு அதன் பிறகே ஊருக்கு கிளம்பினார்கள். சென்னை திரும்பிய இரவு காயத்ரி கலிஃபோர்னியாவிலிருந்து இளவரசியை அழைத்தாள். ஹாய் அத்தை, மாமா எப்படி இருக்காங்க? உங்க குட்டீஸ் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன அத்தை, ஊர் பக்கம் வர்ற மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா? இந்த கேள்வியை உன் மாமா கிட்ட கேளு, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதடி என்றாள் கடுப்பாக. ஹஹா, இன்னும் நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்தலையா? ஒருவேளை சண்டை போட்டுக்கிட்டே லவ்ஸ் பண்ணுவீங்களோ? குறும்ப புன்னகையோடு கேட்டாள். வாளு வாளு என்றவள், என்ன கேட்கறது இருக்கட்டும், உன் அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? நீங்களும் வருஷம் தவறாம இந்த கேள்வியை கேட்குறீங்க. நானும் சளைக்காம அதே பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
என்ன, சின்ன வயசுல நீங்க கேட்கறதுக்கு அர்த்தம் புரியாம நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். இப்போ புரிஞ்சு பதில் சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். காயத்ரி அமைதியாக இருந்தாள். அத்தை, விடுங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்ல. ஒன்னா வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா? ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுலயே அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அது போதாதா? ம் விடுங்க அத்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கிரேட் அத்தை. புரியுதுடி. இதையே தான் பரத்தும் சொல்றாரு. அப்புறம் என்ன, மாமாவுக்கு தெரியாததா என்றாள் கிண்டலாக. அடியை கிண்டலா பண்ற? நேர்ல வரும்போது இருக்குடி உனக்கு என்றாள் செல்ல கோபத்தோடு. அதுக்காகவாச்சும் வாங்க மேம் என்றவாறே இளவரசியின் அருகில் வந்து அமர்ந்தான் சேரன். டேய், எங்க பட்டு பேசவே தெரியாத பச்சை மண்ணா இருந்தாடா. அவளுக்கு பேச கற்றுக் கொடுத்து நீதான் நல்லா கெடுத்து வச்சிருக்க. அதுக்கு என்ன மேம், உங்க பிள்ளைங்களையும் அனுப்பி வைங்க, பேச சொல்லி கொடுத்துட்றேன். ஏண்டா? ஏன்? குமரனும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள சிறிது நேரம் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு உறங்குவதற்காக இளவரசி தன் அறைக்குள் சென்றுவிட சேரனின் அறையில் அவன் சத்தியமூர்த்தியோடு உறங்கிவிட்டான். குமரன் அருளில் அறைக்கு சென்றான். அவன் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்தான். உள்ளே வந்த குமரனை கண்டு புன்னகைத்தான். இன்னும் ஒர்க் முடியலையாப்பா? ஒரு 1 hour ஒர்க் இருக்குடா. ஓகேப்பா, குட் நைட். நீ அடுத்த தடவை வர்றதுக்குள்ள வேற வீடு பார்க்கலாம்னு இருக்கேன். கல்யாணம் ஆகிட்டா உனக்கும் பிரைவசி வேணுமில்ல அப்படின்னு அம்மா சொன்னாங்களாப்பா? அருள் புன்னகைத்தான். நினைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே அவனை பின்னே இருந்து கழுத்தோடு அணைத்து கொண்டான். உங்க 2 பேரோட பிரைவசி மட்டும் இளமதி, கதிரேசன் அப்படிவன்றவங்களோடையே முடிஞ்சு போச்சாப்பா? மனதிற்குள் கேட்டுக்கொண்டவன் கலங்கிய விழிகளோடு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு சென்று படுத்து கொண்டான். வேலைகளை முடித்த பின் உறங்கச் செல்லும் முன் மகளின் அறைக்கு சென்றான் அருள். மகள் வதனியை அணைத்தபடி உறங்குவதைக் கண்டு புன்னகைத்தான். வதனியின் முகம் பார்த்தான். கையில் சேர்ந்த மாற்றானின் மலருக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த அவளின் வைராக்கியம் என்றுமே அவனுக்கு ஆச்சரியம்தான். அங்கே சுவற்றில் இருந்த கதிரேசனின் புகைப்படத்தில் அவன் பார்வை ஒரு முறை பதிந்தது. பிறகு மகள், மனைவி இருவரின் முகத்தையும் கண்குளிர கண்டுவிட்டு மீண்டும் தன் அறைக்கு வந்தான். அங்கே சுவற்றில் இருக்கும் இளமதியின் புகைப்படத்தை ஒரு முறை வருடி மனதிற்குள் அவளோடு பேசிவிட்டு சென்று உறங்கி போனான். மலர் என்றும் வாசம் வீசும். கை சேர்ந்த மாற்றான் மலரே, இத்தோடு நிறைவடைந்தது. ஒரு நல்ல கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.